இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு பட்டியல் சொல்கிறேன், அது யாருன்னு சொல்லுங்களேன். பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், ஆய், நல்லி. இவங்க பேரை சொன்ன உடனே என்ன சொல்கிறோம்? இவங்க தானே கடையேழு வள்ளல்கள். தமிழ் இலக்கியத்தில் நம்ம பார்க்குற வள்ளல்கள், நம்முடைய தமிழை ஆண்ட, தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரி, இவங்களுக்கெல்லாம் வள்ளல்கள்னு பேர். வள்ளல் பெருமானுக்கு ஏன் வள்ளல்னு பேர்? அவர் என்ன அள்ளி அள்ளி கொடுத்தார்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இவங்கெல்லாம் மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. முல்லைக்கு தேர் கொடுத்தார் அப்படின்னு எல்லாம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படி எதையாவது கொடுத்தாரா? அவருடைய அந்த அணையா அடுப்பை தாண்டி வேறு எதை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இவங்கள்லாம் பொருளை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் தான் என்றைக்கும் அள்ள அள்ள குறையாத அந்த ஞானத்தை கொடுத்தார். அப்படிங்கிறதுனால தான் அவரையும் நாம் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்கிறோம். முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பயணம் ஒரு மாதிரி இருக்கும். அவர் விக்கிரகங்களை, சிலை வழிபாட்டை, உருவங்களை வழிபட்டார். அப்புறம் புராண இதிகாச இந்த கதைகளை எல்லாம் நம்பினார் அவரும். அதை பற்றிய பாடல்கள் எல்லாம் அந்த முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 6ஆம் திருமுறையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லை? அப்போது அவர் உணர்ந்தது அன்பே சிவம் அப்படிங்கிற உணர்தல். அப்படி ஒரு உணர்வுக்கு வந்த பின்பு அவர் தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு கொடுக்கின்ற போதனைங்கிறது முற்றிலுமாக திசை மாறி போச்சு. எப்படி திசை மாறுதுன்னா, அவர் சொல்கிறார், எதையுமே விசாரம் செய்து பாருங்கள், பகுத்து பாருங்கள், பகுத்து அறிவோடு சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறார். விசாரம் செய்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? வென், வேர், வாட், ஹவு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக 5 நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு, எப்படி, ஏன், எப்போது, எவ்வாறு, இப்படிங்கிற 5 நிலைகளை வைத்து நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சன்மார்க்கிகளுக்கு சொல்கிறார். அப்படின்னா பகுத்தறிவோடு சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறத அவர் சொன்னதோட ஒன்லைனர்னு சொல்லிடலாம். பகுத்து பாருங்கள், பகுத்து அறிவோடு இருங்கள் அப்படிங்கிறது தான். உன் அறிவு பெரிது, அதை சிந்தி அப்படின்னு 200 வருஷத்துக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் கேட்ட ஒரு குரல் இருக்கு இல்லையா? அந்த குரலின் துவக்க குரல் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய குரல் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அறிவு தான் எல்லாவற்றுக்குமான மூலதனம். அந்த அறிவை கொண்டு தான் நம்முடைய வள்ளல் பெருமான் ஆன்மீகத்திலும் புதுமையை செய்தார், புரட்சியை செய்தார். ஆன்மீகத்தில் புரட்சியை அறிவை கொண்டு செய்தார். பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? இறைநிலையை உணர்தல் என்பது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்படிம்போம். உணர்வை முன்னிலைப்படுத்தினால் அங்கே சிந்தனை இல்லாமல் போகும். இறையை உணர்வது என்பது சிந்தனை அற்றுப்போவதல்ல, சிந்தனையை துலக்குவது, சிந்தனையை இன்னமும் வெளிச்சமாக்குவது. சிந்தனை இல்லாமல் இருப்பதுங்கிறது மலை அடிவாரத்தில் நிற்கிற மாதிரி. ஆனால் சிந்தனையோடு பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்ளுதல் என்பது மலை மேலே உச்சியில் ஏற்றி வைக்கிற ஒரு தீபத்தை போல் வெளிச்சம் தருவதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படி அவர் உணர்ந்ததை ஆணித்தரமாக சொல்லுகின்ற ஒரு பாடலைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் பகுத்து அறிதல் என்பது உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு முன்னிலைப்படுத்தாமல் அறிவை கொண்டு காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்தல் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வள்ளல் பெருமானுடைய இந்த பாடல் நமக்கு மிகச் சுலபமாக புரியும். பாடலை பார்க்கலாமா? சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர் காட்ட நேராவே, நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. 6ஆம் திருமுறையில் உற்றது உரைத்தல் அப்படிங்கிற பகுதியில் 5515வது பாடலாக இதை எழுதியிருக்காரு. சாத்திரங்கள்லாம் என்ன சொல்லிச்சு அவருக்கு, அதான் முதல் வரியில் சொல்கிறார். குழந்தைகளுக்கு சங்கில் வச்சு நம்ம பாலை புகட்டுவோம், மருந்தை புகட்டுவோம். அது மாதிரி வள்ளல் பெருமானுக்கும் பல விஷயங்களை புகட்டுச்சு நம்முடைய சமூகம். அதை அருந்தி இருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு தனக்காகவே தேடி 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 அலைந்து 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 உழன்று 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 இது வேண்டாம், இது வேண்டாம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது என் மனசுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது, இந்த கதை சரியே இல்லையே, கொஞ்சம் கூட பகுத்து அறிந்து பார்த்தால் அதில் லாஜிக்னு சொல்லுவோம்ல, அது இல்லவே இல்லையே, இப்படியாக அவர் அத்தனை விஷயங்களையும் டிலீட் பண்ணிடுறார். டிலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நிற்கிற இடம்தான் அன்பே சிவம்.
அதனால சாத்திரங்கள் என்ன சொல்லுச்சு அவருக்கு, அதைத்தான் முதல் வரியில சொல்றார் பாருங்க. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி, இதுதாங்க மிக முக்கியம். ஏன் பகுத்து அறிந்து பார் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாருன்னா, அங்கே கேள்விகளுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது சாஸ்திரங்களில். சாஸ்திரங்களை கேட்கும்போது அல்லது சொல்லும்போது அல்லது பின்பற்றும் போது அதில் சிந்தனை இல்லாமல் போகிறது. ஏன்னா கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கோ, கேள்வி கேட்காத, எதையுமே சந்தேகப்படாத, அது எல்லாமே சரி அப்படின்னு எல்லாமே சரி என்கின்ற தலையாட்டி பொம்மையாக நம்மை வைத்திருக்கிறது சாஸ்திரங்கள் அப்படின்னு மிக தெளிவாக பகுத்து அறிந்து ஆராய்ந்து நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி. ஏன் தடுமாற்றம்னா, நாம் நம்முடைய நிலையில் இருக்க முடியாமல் அச்சமூட்டம் சில சமயம். நீ இதை பின்பற்றலைன்னா உனக்கு பிரச்சனை வரும், இதை பின்பற்றலைன்னா உனக்கு பாவம் வரும், உனக்கு இதை பின்பற்றலைன்னா உனக்கு துன்பம் வந்து சேரும் அப்படின்னு அச்சுறுத்தல்கள் இருக்கும் இல்லையா. அப்போ தடுமாற்றம் வருது இல்லை இயல்பா. ஐயோ பண்ணலைன்னா பிரச்சனையா, பண்ணலைன்னா ஏதாவது துன்பம் வருமா அப்படின்னு ஒரு தயக்கம், ஒரு நிமிஷம் மனசு இருண்டு போகுது இல்லை. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் தடுமாற்றம் அப்படிங்கிறார். அதனால் சாத்திரங்கள்லாம் என்ன சொல்லிச்சான் 20 நூற்றாண்டா அவர் இருந்த அந்த 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாமே தடுமாற்றங்களைத்தான் சொல்லியது என்று வள்ளல் பெருமான் முதல் வரியில் மிகப்பெரிய உண்மையை உலகுக்கு எடுத்து உரைக்கிறார். அதைத்தான் அவர் பகுத்து அறிந்து ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறார். சரி, இது வேண்டான்னு தள்ளியாச்சுன்னா எது வேணும்னு சொல்கிறார் பாருங்க அடுத்த வரியில். நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவே. நேத்திரங்கள்னா கண்கள்னு அர்த்தம். கண்களை தாண்டி அதில் இருக்கின்ற வெளிச்சம், அது காட்டுகின்ற திசை, கண்களால் எதையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான மிக முக்கியம். கண்ணால் பார்ப்பது பொய்ன்னு சொல்ல முடியாது, கண்ணால் பார்ப்பது தான் மெய் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவே. ஏன்னா கண்ணால் நம்ம பார்க்காத விஷயங்களை எப்படிங்க நம்புறது? வழி வழியாக வருகின்ற கதைகள் என்பதனால் அதை நம்ப வேண்டும் என்றால் அங்கே தடுமாற்றம் தான் வரும். அதனால் சாத்திரங்கள் கண்ணால் பார்க்கின்ற உண்மையை போல், சத்தியத்தை போல், நேர்மையை போல் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார். அப்புறம் இவருக்கு நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு எப்படி தெளிவு வந்துதான் அதை சொல்றார் பாருங்க. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. நேத்திரங்கள்னு சொன்னதுனால கண்களால் பார்க்கின்ற நிலையை கொண்டு வந்து வண்ணங்கள்னு சேர்த்து சொல்றார். காதுகள்னு சொல்லியிருந்தா ஒலியை சொல்லியிருக்கலாம், ஆனால் கண்கள்னு சொன்னதுனால வண்ணங்கள் என்று அப்படிங்கிறாரு. நேத்திரம் என்பது என்னது அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கண்ணால் பார்க்கறது எது அப்படின்னா நேத்திரங்கள் சிற்றம்பலவன் சீர் அப்படிங்கிறாரு. அதாவது இறையை உணர்தல் என்பது பேரன்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லையா. சிற்றம்பலம், பேரம்பலம் கிடையாது, சிற்றம்பலம் தான். அவ்வளோ சாதாரண சின்ன விஷயந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இறை உணர்தல்ங்கிறது பெரிய தத்துவம், அது பேரம்பலம், அதை நம்மால் உணர முடியாது அப்படின்னெல்லாம் சொன்னது போக சிற்றம்பலம் தான். அது எங்கே வந்து நின்றுச்சுன்னா உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். நானே உணர்ந்து, நானே அனுபவித்து, நானே அறிந்தேன். இதைத்தான் பகுத்து அறிதல் அப்படிங்கிறாங்க. பகுத்து அறிதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல் அப்படிங்கிறது இதுதான். இறையை கூட பகுத்தறிவோடு சிந்திக்கத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு புரட்சியை செய்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால தான் அவரை வள்ளல் என்று சொல்கிறோம். ஆன்மீகத்திலும் வள்ளல் என்றால் அன்னதானம் கொடுப்பது ஒரு வள்ளல் தன்மை, வஸ்திரம் கொடுப்பது ஒரு வள்ளல் தன்மை, கோயில்களுக்கு நிலபுலன்கள் கொடுப்பது ஒரு வள்ளல் தன்மை, கோயிலுக்கு எல்லாம் செய்வது ஒரு வள்ளல் தன்மை என்றால் எடுக்க எடுக்க குறையாத அமுத சுரபியாக பகுத்து அறிந்து ஆராய்ந்து இறையை உணர் என்று மிகப்பெரிய புரட்சி தத்துவத்தை கொடுத்ததனால் வள்ளலாரை வள்ளல் பெருமான் என்று நாம் சொல்கிறோம். தொடர்ந்து அவரோடு பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.